நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளர்வ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக குரு பயிற்சி நடக்குது. வாக்கியப்படி பயிற்சியானாலும் திருக்கணித பிரகாரம் பயிற்சியானாலும் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வர்றார், அதில் மாற்றம் கிடையாது. அதனால் பலன்கள் சரியாக இருக்கும். ஆல்ரெடி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் மீன வீட்டுக்கு வந்துட்டார். கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு வந்துட்டார். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வந்துடுவார். கேது சிம்மத்துக்கு போவார். அந்த வீடியோ நம்ம தனியாக போடுவோம். ராகு கேது பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பேசலாம், வீடியோ தனியாக போடுவோம். ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் அப்படின்னா 5 ராசிகள் போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னீங்க, நன்றி சொன்னீங்க. ஒரு சிலர் கூட கீழே இருக்க என் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ குருனா யார், அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுனோம்னா டைம் அதிகமாகும். அதனால் நேரடியாக செய்திக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு மிதுன வீட்டில் தான் குரு பகவான் இருப்பார். ஒரு 2.5 வருடங்களுக்கு சனி பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். ராகு கேது கும்ப வீட்டிலையும் சிம்ம வீட்டிலையும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களை வச்சு பார்ப்போம். மற்ற கிரகங்களும் பயிற்சி தான். சூரியன் சுக்கிரன் அதெல்லாம் பயிற்சி தான். அதெல்லாம் மாத கிரகங்கள். அதை நம்ம மாத வீடியோவில் விரிவாக பேசுவோம். நீங்கள் நேயர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன் தான். 12 ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. நம்ம பொது பலன் தான் பேசுகிறோம். அக்யூரேட்டாக வேணும்னா அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஓகே நேயர்கள், உங்களுக்கு மறுபடியும் இந்த குரு பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, அத்தனை பயிற்சிகளும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே செய்யணும்னு நான் வணங்கும், நித்தம் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், என் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அடுத்த குரு பயிற்சி அன்னைக்கு சார் நான் போன குரு பயிற்சியோட இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய். இப்போ நம்ம ரிஷப ராசியை பார்ப்போம். ரிஷப ராசி அப்படின்னா அழகான ராசின்னு அர்த்தம். அழகு அப்படின்னா ரிஷபம், அழகான ராசி. இப்போ இவ்வளோ காலம் குரு எங்கே இருந்தார்? ராசியிலே இருந்தார். அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணீங்க, ஜென்ம குரு சார், ஜென்மத்தில் குரு சார் அப்படின்னு புலம்பி எடுத்தீங்க. அதுக்கு நான் நிறைய விளக்கம் கொடுத்தேன். நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்து கூட பலனும் சொன்னேன். ஆனால் இப்போ அந்த பயமும் இல்லை. ஏன்னா குரு அங்கேருந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். 2ஆம் இடத்துக்கு குரு போயிட்டால் நல்லது, சிறப்பு, யோகம், அதிர்ஷ்டம், பொருளாதாரம், முன்னேற்றம் எல்லாம் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடம். எந்த ராசிக்கும் 2ஆம் இடத்துல குரு இருக்கலாம், தவறு இல்லை. லக்னத்துக்கு 2லையோ ராசிக்கு 2லையோ குரு இருந்தால் முதல்ல பணம் புழங்கும். உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி. இவருக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போன குரு பகவான் நேராக எங்கே 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு? உங்களுக்கு 6ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எவ்வளோ சிறப்பு! பொதுவாகவே 2ல் குரு வந்தால் தனஸ்தானத்துக்கு தனகாரன் உட்கார்றாரு. பணம் கொடுக்குற இடத்துல, பணம் தயார் பண்ணுற இடத்துல, பணம் கொட்டுற இடத்துல, பணம் வாங்குகிற இடத்துல, கொடுக்குற இடத்துல, கிடைக்கிற இடத்துல யார் உட்கார்றா? பணக்காரனே உட்கார்றான், தனகாரனே உட்கார்றான், குருவே உட்காருது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த குரு பயிற்சி ரிஷப ராசியில் இருக்க எல்லாருக்கும் பணத்தை வாரி வழங்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி. சரி, அப்போ பணம் கிடைக்க போகுது. அடுத்து குருன்னா யார்? குழந்தை. அப்போது 2ஆம் இடம் என்ன? குடும்பம். குடும்பத்தில் குரு, குடும்பஸ்தானத்தில் குரு உட்கார்றதுனால ரிஷப ராசிக்காரவங்களுக்கோ
அல்லது ரிஷபராசி வீட்டில் அந்த குடும்பத்தில் யாருக்கோ புதிதாக ஒரு குழந்தை உருவாகும் அல்லது குழந்தை பிறக்கும். இது மாற்று கருத்து இல்லை. அடுத்து குரு 2ஆம் இடத்துக்கு வந்தால் ஒரு நல்ல ஆசிரியருடைய தொடர்பு, ஒரு உபதேசம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது ஆலோசனை கிடைக்கும். அல்லது நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கவங்களா இருந்தால் ஒரு ஆசிரியர் வீட்டுக்கு பக்கத்தில் போய் குடியிருப்பீங்க அல்லது இப்போ இருக்கிற மாதிரி வரும். குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது அற்புதமான யோகங்கள், நல்ல வார்த்தை முதல்ல பேச ஆரம்பிப்பீங்க. ஒரு சிலருக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும், ஏன்னா குருனா உபதேசம். ஒரு சிலருக்கு ஜோசியராக வாய்ப்பு இருக்குது. குருனா பேசி தொழில் பண்ணுறது. அப்போ அந்த குரு அங்கே போய் இருக்காரு. பேசுகிற பூ மார்க்கெட்டில் பூ ஏலம் போடுறவங்க, வழக்கறிஞர்கள், ஜோசியர்கள், இந்த மாதிரி பேசி தொழில் பண்ணுற அத்தனை பேருக்கும் இந்த ரிஷப ராசிக்காரங்க யோகம். ஏற்கனவே ரிஷப ராசியில் நிறைய பேர் ஆசிரியராக இருப்பாங்க அந்த குடும்பத்தில். இப்போ குரு அங்கே வந்துட்டாருன்னா யோகம் யோகம் கொட்டி கிடக்குது. அப்போ நான் சொன்ன மாதிரி 2ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால புது வரவு அல்லது புது உறவு உண்டு உண்டு உண்டு. ரைட். இப்போ இந்த குரு எங்கே பார்க்குறாரு? 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ன்னா என்ன? கடன், நோய், வம்பு, வழக்கு, இதெல்லாம் சொல்கிறது பொதுவாக. 6ன்னா நீங்கள் எழுதுகிற தேர்வுக்குள்ள மதிப்பெண் அல்லது பர்சன்டேஜ் சொல்கிறது. அப்போ குருவே பார்த்தா மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. இந்த வருஷம் ரிஷபராசிக்காரங்க 10th + எழுதியிருந்தால் நல்ல மதிப்பெண் உண்டு. 6 அந்த இடத்த குரு பார்க்கறதுனால கல்லூரி மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் உண்டு. நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல கல்லூரி கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல மாற்றம் கிடைக்கும். 6ஆம் இடங்கிறது வேலை. நல்ல வேலையிலேருந்து இழந்துட்டேன் சார், இப்போ எனக்கு வேலை கிடைக்குமான்னு கிடைக்கும். இல்லை வேலைக்கே போகாதவங்களுக்கு இப்போ புது வேலை கிடைக்கும். முதல்ல கடன் குறையும். ரிஷப ராசிக்கு கடன் படிப்படியாக குறையும், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா குரு பயிற்சியும் நல்லா இருக்கு, ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்கு, சனி பயிற்சியும் நல்லா இருக்கு, 4 கிரக பயிற்சியும் நல்லா இருக்கு. அப்போ நீங்கள் தான் கோடீஸ்வரன். கோடீஸ்வரனே பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. சரி, அப்போ கடன் குறையும், வியாதி குறையும். அடுத்து கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்தால் அந்த கேஸ், அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இதுதான் சார் உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுடைய விளைவு. அடுத்து உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தால் அது சொல்கிற இடம் 5. அதுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு குழந்தைகளுக்கு முன்னேற்றம், லாபம், நல்ல கல்வி யோகம், திருமண யோகம் உண்டு. ஏன்னா பிள்ளைக்கு 2ஆம் இடத்தை குரு பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசில் உங்களுக்கு மகனோ மகளோ இருந்தால் அவங்களுக்கு திருமணம் ஆகும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அடுத்து 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரே சார், அது அந்த வீட்டு அதிபதியே பார்க்குறாரே சார் அப்படின்னா, பொதுவாக 8ன்னா ரகசியம், இருட்டு. வராத பணம் ஒன்று வரும், புதையல் கிடைக்கும், லாட்டரி டிக்கெட் யோகம் உண்டு. இதெல்லாம் லாட்டரி டிக்கெட்னா லாட்டரி டிக்கெட் வாங்குறதுனால மட்டும் இல்லை, ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்கலாம், நீங்கள் சீட்டு போட்டிருந்தீங்கன்னா அதில் கிடைக்கலாம், குழுக்கள் சீட்டு, அது மாதிரி நகை சீட்டு, இதில் ஒரு லாபம் கிடைக்கலாம், அல்லது வராத பணம் வரலாம், பினாமி சொத்து கிடைக்கும், ரகசியத்தினால் வரக்கூடிய பணம், இப்படி சொல்லிட்டே போகலாம். உங்களுக்கு புதையல் யோகம், புதையல் யோகம், லாட்டரி டிக்கெட் யோகம், ஷேர் மார்க்கெட் யோகம், விபரீத ராஜயோகம்னு ஒரு வகையில் மறைமுகமாகவும் இருக்குது, அந்த வகையிலையும் கிடைக்கும். ஆக இந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது குரு பெருந்தொகைக்கு அதிபதி கிடைக்கும். முடிந்தவரை நேர்மையாக இருந்தால் குரு இன்னும் அதிகமாக செய்வார். ஆனால் ஒரு மைனஸ், 8ஆம் இடத்தை 8ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கும்போது எல்ஐசி அமௌண்ட்டும் வரும், திடீர் சின்ன மருத்துவ செலவு, விபத்தும் நடக்கும், கவனமாக இருந்துக்கணும். 8 அப்படின்னா மர்மஸ்தானம், யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடம். அந்த இடத்த அந்த வீட்டு அதிபதியை பார்க்கும்போது மோஷன் போகிறதுல லேட்டாக போகிறது, அல்லது அரிப்பு, கட்டி, கொப்பளம், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பெண்களாக இருந்தால் கர்ப்பம் அடைஞ்ச பெண்களாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆக வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடம், 11ஆம் இடம். 10ல் யார் இருக்கா? ராகு பகவான் வந்துடுவார். 10 அப்படின்னா நீங்கள் செய்ய போகிற தொழில், அதில் யார் உட்கார்றா? ராகு பகவான். அந்த ராகுவை பற்றி அந்த பேச்சில் விரிவாக சொல்கிறேன். ராகு 10ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. 10ல் ஒரு பாதியாவது இருக்கணும்பாங்க. அப்போ ராகு பகவானே இருந்தால் தொழிலில் டெவலப் பண்ண போகிறீங்க. ஏற்கனவே ஒரு தொழில் பார்த்தா இன்னொரு தொழில் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். குரு பார்த்தா அந்த தொழில் பெருந்தொகைக்கு அதிபதி குரு. இப்போ தான் சொன்னேன், பெரும் திட்டங்களுக்கு, பெரும் தொழில்களுக்கு அதிபதி ராகு. அந்த இடத்த ராகுவை குரு பார்க்கும்போது தொழில் அமோகமாக இருக்கும்.
அபார வெற்றின்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் செய்ய போகிற தொழிலில், நீங்கள் செய்கிற வேலையில், ஏன்னா 6ஆம் இடத்துலையும் சர்வீஸ் வேலைன்னு சொல்கிற இடத்தையும் குரு பார்க்குறது, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் கிடைக்கும். 11ஆம் இடம் லாபம், சனி பகவான் வந்துட்டார், அவரை பற்றி சொல்ல வேணாம். 11ஆம் இடத்து சனி மாதிரி அள்ளி கொடுக்க யாரும் இல்லை. அவர் உங்களுக்கு 9-10 கூட பாக்கியாதிபதி வேற, தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்றது. ஆக இந்த குரு பயிற்சி என்பதும் சனி பயிற்சி என்பதும் ராகுகேது பயிற்சி என்பதும் கோடிகளை கொட்டி கடக்க காத்திருக்கு. உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சியை கொண்டாடுங்க. நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ, என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ வாங்கிக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கு நன்மைகளை செய்யுங்க. நீங்கள் இன்னும் இந்த பயிற்சி சிறப்பாக இருக்கணும்னா ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுங்க. அல்லது உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணுங்க. சனினா முதியவர்கள், ஹேண்டிகேப்டு, அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உங்கள் வருமானத்தை அந்த மாதிரி உணவு வாங்கி கொடுங்க, செப்பல் வாங்கி கொடுங்க. 10ஆம் இடத்துல ராகு வந்திருக்கிறதுனால ரோட்டாரும் இருக்கிற அனாதை நினைக்கிறவங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு போர்வை தானம் பண்ணுங்க. இந்த 4 கிரக பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வருவீங்க. இது நடக்கும். ஓம் நமச்சிவாய.